சோயா வச்சு சேமியா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்துட்டு சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம், பன்னீர்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி சோயாவில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சேமியா வந்து நல்லா வறுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேமியா வெந்ததுக்கப்புறமா அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கிட்டேன். சோயாவை சிக்கன் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தடவை பெரட்டி வச்சுக்கிறேன். ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இது எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் அதே பேனில் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து ஒரு தடவை பிரட்டிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொரித்து எடுத்துக்கிற சோயாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற சேமியா அதையும் இதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்பவுமே டேஸ்டியான சோயா சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.